இவங்களோட டார்லிங் இங்க என்ன பண்றா? எதுக்கு ரெண்டு பேரும் ஜுவல்லரிக்கு வந்திருக்காங்க? எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? அச்சோ, கல்யாணமா? சரி, நான் வரேன். சரி, பாய். ஷாப்பிங் முடிஞ்சது. எங்க போனாங்க டார்லிங்? எங்க போனாங்க? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க கடைக்கு வந்துட்டு போன ரெண்டு பேரும் நான் இப்ப பார்த்தாகணும். உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுங்களேன். கொஞ்சம் அர்ஜென்ட். ப்ளீஸ் காட்டுங்க. நீங்க யார் சார்? சார் கமலேஷ் சார். கமலேஷ்னா? சார் நான் தான் சார். நான் கமலேஷ் சார். நீங்க காட்டுங்க சார் முதல்ல. நீங்க போலீஸா? ஆமா. இல்ல சார், இல்ல. நீங்க முதல்ல அதை காட்டுங்க சார். ப்ளீஸ் சார், எனக்கு டைம் இல்லை சார். கிளம்புங்க. அதெல்லாம் காட்ட முடியாது. இங்க என்ன பயோஸ்கோப்பை வச்சிருக்கோம் வர்றவங்க போறவங்களாம் காட்டுறதுக்கு. யோ, நான் யார் தெரியுமா? யார் நீ? நான் நினைச்சா அந்த ரோட்ல இருக்க அத்தனை ஜுவல்லரியும் விலைக்கு வாங்க முடியும். வாங்கிட்டு போ. இங்க பாரு, இந்த கடையை உங்க அப்பனே வந்தாலும் வாங்க முடியாது. இது யார் கடை தெரியுமா? யோ, போயா வெல்ல முதல்ல இருக்கு. இங்க தானே சுத்திட்டு இருந்தாங்க. எங்க போனாங்க? ஏய், நீங்க என்ன மாய மந்திரம் பண்ணாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உங்களை விடவே மாட்டேன்டா. என் கண்ணில் மாற்ற அன்னைக்கு உங்களுக்கு இருக்குடா கச்சேரி இருக்கு. என்னது? ஆதி, இதோ வரேன் டாடி. டாடி, என்னாச்சு? என்ன ஆதி இது? கம்பெனி ப்ராஃபிட் 3 மாசத்துல இவ்வளவு டவுன் ஆயிருக்கு. அதுல லாஸ்ட் 45 டேஸ் ரொம்ப மோசம். நீ ஆபீஸ் போறியா? பிசினஸ் எல்லாம் பாக்குறியா? என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன டாடி, என்ன மட்டும் கேக்குறீங்க? நான் மட்டுமா இதுக்கு பொறுப்பு? பிசினஸ் என்னோட கண்ட்ரோல்ல இருந்தப்போ ஆர்க்கு இவ்வளவு கீழே இறங்கவே இல்லை. உங்க பொண்ணை கூப்பிட்டு கேளுங்க. ஆதி, உன்கிட்ட கேட்டா உன்னோட பதில் என்னமோ அதை மட்டும் சொல்லு. எதுக்கு ரஞ்சனியை இழுக்கிற? அவளை நீங்க ஆபீஸ் அனுப்பும் போதே நான் வேணான்னு சொன்னேன். நீங்க தான் அதை கேட்கல. பிசினஸ் நடக்கிற இடம் மாதிரியா இருக்கு. அவ பாட்டுக்கே என்னென்னமோ பண்றா. ஒர்க்கர்ஸ் கிட்டையும் இப்ப கண்ட்ரோலே இல்லை. எல்லாரையும் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் எப்படி லாபம் வரும்? ஆதி, நான் ஒன்ன மட்டும் தான் நம்புறேன். நீ வேற யாரையோ காரணம் சொன்னா அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. அப்படின்னா நீங்க சொல்ற குற்றச்சாட்டை நான் எப்படிப்பா ஏத்துக்க முடியும்? ஏய், அவளை கைட் பண்ணதானே உன்னை அனுப்பியிருக்கோம். அவ ஆபீஸ் வந்தாதானே உங்ககிட்ட பிசினஸ் பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த தரக்கொட்டகையில படுத்துக்கிட்டு இருக்க மெக்கானிக் பசங்க கூட சுத்திக்கிட்டு இருக்க. நீங்க ப்ராஃபிட் இல்லைன்னு என்ன கேக்குறீங்க? அவளை பத்தி கேக்குறதுக்கு உன்னை கூப்பிடல ஆதி. அத பத்தி எனக்கு அக்கறையும் இல்ல. என்ன ஏதுன்னு கூப்பிட்டு கேட்டா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நான் இல்லன்னு பொறுப்பு இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. யாரையோ கை காட்டினா
நான் என்ன பிசினஸ் விட்டுட்டு வேற வேலையை பாக்குறதா? அவளால ஆபீஸ்ல எனக்கே மரியாதை இல்லை டேட். அந்த கமலேஷ் உள்ள வந்ததே அவளுக்காக தான். இதெல்லாம் யோசிச்சுதான் நான் ஆரம்பத்திலே வேணான்னு சொன்னேன். யார பத்தி பேச வேணாம்னு சொல்றேனோ அதே தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் எவ்வளவுதான் சொன்னாலும் யாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. ஏய், உன்னை பத்தி கேட்டா அதை பத்தி மட்டும் பேசு. எதுக்கு தேவையில்லாம ரஞ்சனி மேல குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க? மம்மி உங்களுக்கு புரியுதா இல்லையா? நாங்க கஷ்டப்பட்டு பில்ட் பண்ண பிசினஸ அவ வந்து கலைச்சிட்டு போறான். அவளுக்கு பிசினஸ்ல ஈடுபாடு இல்லைங்கிறத யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம ரெப்புடேஷனை கெடுக்கிற அவளை கூப்பிட்டு என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டா பதில் சொல்றதா ஏன் வேலையா? அவ வீட்டுக்கு வரட்டும், நான் பேசிக்கிறேன். ஏய், நீ எதுவும் பேச வேணாம். உனக்கு என்ன, அவ மெக்கானிக் ஷெட்டுக்கு போக கூடாது அவ்வளவுதானே? அதை என்கிட்ட விட்டுரு. நீ அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல நல்ல ப்ராஃபிட்டை காட்டுற வழியை பாரு. ஆமா, எந்த அறிவு இல்லாத இம்சங்களை இழுத்து வச்சிருங்க. ரிசல்ட்டை மட்டும் என்கிட்ட கேளுங்க. ஏய், சாரதா, அக்கா எங்க அக்கா கூப்பிடுறாங்க. வாங்க பாய். பாய், சொல்லுக்கா. நம்ம பொங்கல் பண்டிகை வருது இல்ல? ஆமா. வழக்கம் போல எல்லா வருஷம் போல கிராண்டா கொண்டாடிக்கணும். அதுக்கு என்னக்கா, தாராளமா கொண்டாடிடுவோம். பொங்கல் நம்ம பண்டிகையாச்சே. தை பிறந்தா வழி பிறக்கும்னு காலங்காலமா சொல்லி நிற்கிற மாதிரி நம்ம பிரபாக்கு இந்த தையில கனால் ஆயிடும். ரஞ்சினியும் அந்த சீனு பையனை லவ் பண்ணுது. எப்படி இந்த வருஷத்துக்குள்ள அதுங்களுக்கும் கனாலத்தை முடிச்சு விட்டுடணும். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவங்க வீட்டுல முன்னாடி நின்று பண்றாங்களான்னு பாப்போம். இல்லைன்னா நம்மளே நேரடியா போய் அவங்க வீட்டுல பேசுவோம். என்னம்மா சொல்ற? ஆமாங்க, மெய்மாக்கா பேசுனாங்கன்னா எல்லாமே சரியா வந்துரும். ஆமா பாய், இந்த தபா பசங்களுக்கு புடிச்ச மாதிரி பண்டிகை நல்லா பெருசா கொண்டாடிடுவோம். அந்த சீனு தம்பியும் இங்க வர சொல்லிடுவோம். சரிதானே? கண்டிப்பா. சாரதா, நீ பொங்கலுக்கு தேவையான இந்த பச்சரிசி, கரும்பு, வெல்லம் எல்லாத்தையும் நேரத்துல வாங்கிட்டு வந்து. அந்த மோதிரத்தை என் விரல போட்டதுமே எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. அப்புறம் அது அவனே கழட்டும் போது ஏதோ இதயத்தை தோண்டி எடுக்கிற மாதிரி அப்படி ஒரு வலி. ரொம்ப மரண வேதனையா இருக்குடா. நீ சீனு கூட புடவை எடுக்க, நகை எடுக்கலாம் போயிருக்க கூடாது ரஞ்சனி. அவன் கேட்கும் போது என்னால அவாய்ட் பண்ண முடியலடா. அதுக்கும் மேல கெஞ்சினா நான் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுறேன். அதான் லவ். கொலாப்ஸ் பண்றதான லவ். பாக்குறதுக்கு தான் ரஞ்சினி இரும்பு மனுஷி. பழகுனா பூ மனசு நமக்கு மட்டும் தான் தெரியும். நான் ரஞ்சினி கண்ணே. ஐயோ, வா வாங்க. ஏய், மேமாக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியக்கூடாது. சரி ரஞ்சினி. டேய், பொங்கல் வேலைலாம் எவ்வளவு கிடக்குது? இன்னத்துக்கு கூடி கூடி நின்னு பேசினுக்கிறீங்க? அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ரஞ்சினி கண்ணு, நீ இந்த தபா நீ ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா இட்டுக்குன்னு வரணும். அந்த பொறுப்பு உண்டுதான். ஸ்பெஷல் யாருமா? யாருன்னு கண்டுபிடிய பாப்போம். அம்மோ, எதுவுமே சொல்லாம கண்டுபிடினா எப்படிமா? அதான்டா நம்ம சீனு பையன்.